சென்னை அடுத்த மாங்காடு அருகே போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று நபர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் லோடு மேனாக வேலை செய்து வந்த நிலையில் போதை பழக்கத்திற்கு அடிமையானதால் மாங்காடு அடுத்த சிக்கராயபுரத்தில் உள்ள தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த ஆனந்தகுமார் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கியதாக கூறப்படுகிறது. சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து ஆனந்தகுமார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கார் ஓட்டுநர் தூங்கியதால் சாலையோரம் இருந்த டைல்ஸ் கடையில் கார் புகுந்து விபத்திற்குள்ளான காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாதவரம் பகுதியில் பைக் திருட்டில் ஈடுபட்டவரை சினிமா பாணியில் கொட்டு மழையில் ஒருவர் துரத்தி மடக்கி பிடித்துள்ளார். மாதவரம் பகுதியில் இளைஞர் ஒருவர் பைக்கை திருடிச் சென்றதாக சத்தம் போட்டபடி 2 பேர் பைக்கில் துரத்தினர். இதை கண்ட கார்த்திக் என்பவர் உடனடியாக பைக்கில் ஏறி அவரை துரத்திச் சென்றுள்ளார். திருவிக்கா நகர் பகுதியில் பைக் திருடர்கள் வருவதைக் கண்டு சினிமா பாணியில் பாய்ந்து கார்த்திக் பிடித்துள்ளார். அப்போது பைக்கை ஓட்டிய நபர் மட்டும் கார்த்திக்கிடம் சிக்கிய நிலையில் மற்றொருவர் தப்பினார். போலீஸ் நடத்திய விசாரணையில் சூளை பகுதியில் பைக் திருடியது தெரிய வந்துள்ளது. பிடிப்பட்ட நபர் ஓட்டேரியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பது தெரிய வந்தது. தப்பியோடிய மற்றொரு 17 வயது சிறுவனையும் வேப்பேரி போலீசார் கைது செய்துள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.